பீர்க்கங்காயில் பொரியல் சாப்பிட்ருக்கோம், அவியல் சாப்பிட்ருக்கோம். பீர்க்கங்காயில் சட்னி சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 பீர்க்கங்காய் எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துகிட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்ததுக்கப்புறம் அதோட தோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோலையும் நம்ம நல்லா சீச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. தோலோடு போட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது. அதனால தோலை தனியாக நம்ம சீச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பீர்க்கங்காயில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குதுங்க. இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பீர்க்கங்காய் சுத்தமாக பிடிக்காது. இப்படி சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்கள், வேணான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம பீர்க்கங்காயை கட் பண்ணிக்கலாங்க. ஒரு பீர்க்கங்காய் எடுத்து 4ஆக கட் பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேங்க. பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாங்க. நான் இதுக்கு 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இது ஒரு பக்கம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் பேன் வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோங்க. அதில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறம் கடலைப்பருப்புங்க. கடலைப்பருப்பு லைட்டாக போட்டு அதை லைட்டாக வறுக்க ஆரம்பிச்சிடலாங்க. லைட்டாக வறுபடும் போது கொஞ்சமாக உளுந்தும் போட்டுக்கலாங்க. உளுந்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அது கலர் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலரில் வருமுங்க. பார்த்தீங்களா, அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம லைட்டாக கிண்டிக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ பார்த்தீங்களா, கோல்டன் கலரில் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஸ்லோவாக வச்சு பண்ணால் தான் அடுப்பு இது மாதிரி வரும், இல்லாட்டி கருகி போகிற மாதிரி ஆகிடும். அப்புறமா கொஞ்சம் மல்லி ஆட் பண்ணிக்கலாங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 4 பல் பூண்டு ஆட் பண்ணுறேங்க. பூண்டு நல்லா இருக்குங்க. பூண்டு போய் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அடுத்து இதை நம்ம என்னென்னா அடுத்து தனியாக நம்ம ஒரு இதில் இதை கொட்டி வச்சிட்டுருங்க. இது ஒரு பக்கம் ஆறிட்டு இருக்கட்டுங்க. அதே பேனில் அதே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பெரிய வெங்காயம், அந்த பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணுங்க. அது நல்லா கோல்டன் கலரில் வரும் பொழுது தக்காளிங்க, நான் இதுக்கு 2 தக்காளி ஆட் பண்ணுறேங்க. பெரிய தக்காளியாக இருக்கனால அது நல்லா போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், எப்படி வதங்குற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்படி வரும் பொழுது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த பீர்க்கங்காய் இது கூட போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இது கொஞ்சம் வதங்கினாதாங்க சட்னி செய்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் வதங்கட்டும்னு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன். இது கூட நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வேகமாக வதங்கிடுங்க. நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக கிண்டிக்கிட்டே இருக்கேங்க. இந்த பீர்க்கங்காய் சட்னி நீங்கள் செஞ்சு எதுக்கு வேணாலும் எடுத்து சாப்பிட்லாங்க. தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், பீர்க்கங்காய் நல்லா வதங்கிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் முதல்ல எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளோதாங்க. இது வதங்கிருச்சான்னு கொஞ்சம் லைட்டாக பீர்க்கங்காய் எடுத்து நீங்கள் பார்த்துக்குங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா வதங்கிறதுக்கு அர்த்தங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மல்லி, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் லேசாக கிண்டிக்கலாங்க. இப்போதைக்கு நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கலாங்க. ஸ்லோவில் வச்சுக்கிட்டு கிண்டிட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஆற விட்டுடலாங்க. மிக்சியில் போடணும் பார்த்தீங்களா, சூடாக போட முடியாது பார்த்தீங்களா, அதனால இது ஆற விட்டுடலாங்க. இது ஆறிடுச்சு. இப்போ ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம ஆற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பீர்க்கங்காய் இதெல்லாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இப்போ நம்ம மிக்ஸியை ஓட விட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் ஓடட்டும். கொஞ்சம் ஃபைன் பேஸ்ட் வரும்போது இதிலோட புளி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ தான் புளி ஆட் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. புளி ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டு ஒரு வரமிளகாய் போட்டுக்கலாங்க. அது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பீர்க்கங்காய் அதெல்லாம் போட்டு அதை தூக்கி இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம், கரெக்டாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தண்ணி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம், இல்லை அப்படியே வச்சு சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இதை போட்டு கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு ரொம்ப கொதிக்க விடாமல் லைட்டாக மட்டும் கொதி வர்ற ஸ்டேஜ் இருக்கும்போது புதினா தூவி இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான மணமான பீர்க்கங்காய் துவையல் ரெடிங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.